கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 14:32. மேத்யூ 14:32. அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை கைப்பிடித்து தூக்கி அவங்க 2 பேரும் படகுல ஏறின உடனே கடல் அமைதலாயிருச்சு, காற்று அமர்ந்தது. இது எதை காட்டுது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து படகுல ஏறின மாத்திரத்தில் அமைதல் உண்டாகுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தை, பீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சமாதானத்தை, அந்த அமைதலை கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கு மேலே அதிகாரம் கொண்டவர். இயற்கைக்கு அப்பாற்பட்டதும் இயற்கைக்கும் எல்லாவற்றிற்கும் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவராய், எல்லாவற்றின் மேல் அதிகாரியாய் இருக்கிறார் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே மார்க் 4வது அதிகாரம் 39வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அமைதலாயிரு, கடலை பார்த்து அதட்டி அமைதலாயிரு என்று சொல்றாரு. உடனே அந்த நிமிஷமே அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டு அமைதலாகக்கூடிய காரியம். இதனுடைய ஒத்த பகுதி யோவான் 6வது அதிகாரத்தில் இருக்குது. அந்த யோவான் 6வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? அவங்க படகுல ஏறின உடனே அது கரையை பிடித்தது. என்னாச்சு? அதாவது அவங்க கலிலேய கடலில் 2/3 பங்கு தூரம் வந்துட்டாங்க. இரவு பூரா வலிச்சு அதிகாலை வரைக்கும் வந்ததில் அவ்வளோ தூரம் தான் வந்தாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து படகுல ஏறின உடனே அது அமைதலானது மாத்திரமல்ல, அந்த மீதி தூரத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக உடனடியாக அந்த படகு வந்து சேர்ந்தது அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதிலிருந்து நம்ம என்னன்னா 3 காரியம் ரொம்ப தெளிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது, ஒன்று என்ன? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றின் மேலும் ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார். ஜீசஸ் சவரின். ஏன்னா அவர் போதிக்கிற நல்ல போதனை பண்ணுறவர் மாத்திரம் இல்லை, குணப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம், இயற்கையின் மீதும் அதிகாரம் கொண்டவராய் இருக்கிறாருங்கிறத காட்டுது. 2வது என்ன காட்டுது? அதாவது முதலே அவர் என்ன பண்ணலை? கடல் அமைதலாயிருன்னு சொல்லலை. ஆனால் அவர் பேதுருவோட வரும்போது தான், அப்போ என்ன, நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு சக பயணியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என்ன, ஜீசஸ் அஸ் அ கம்பானியன், அவர் நம்மளோடு வரக்கூடியவராய் இருக்கிறார்னு. 3வதாக மிக முக்கியமான என்னென்னா, அவருடைய பிரசன்னம் தான் என்ன கொண்டு வருது? ஒரு அமைதியை கொண்டு வருகிறது. அவருடைய பிரசன்னம் தான் என்ன கொண்டு வருது? நமக்கு ஒரு சாந்தத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு மகா பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் சரி, எவ்வளவு கொந்தளித்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்க. அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவ அந்த எந்த சூழ்நிலையிலிருந்து அவரோடு இருக்கும்போது என்ன வருது? அவருடைய வல்லமையோடு கூடிய வல்லமை மாத்திரமில்ல, அவருடைய பிரசன்னம் வருது. அந்த பிரசன்னத்தோடு சேர்ந்து அங்கே ஒரு சமாதானமும் உண்டாகிறது. அப்போ என்ன? அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பவர், அவருடைய பீஸ் கிடைக்கணும்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்க. இப்போ இப்படி யோசிங்களேன், பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கையை பிடிச்சி படகுல ஏறின உடனே நின்ன உடனே, இப்போ பேதுருக்கு எந்த அளவிற்கு ஒரு மகா பெரிய தைரியமோ, அதே சமயத்தில் விசுவாசத்துடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு வந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ பேதுருக்கு இது ரொம்ப சாதாரண காரியம் கிடையாது. பேதுருக்கு ஒரு மிகப்பெரிய காரியமாக மாறுறதை நம்ம பார்க்குறோமா? அப்போ என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மோசமான காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய புயல்கள், நம்ம வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய கடல் கொந்தளிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா, நமக்கு கர்த்தர் மேலே ஒரு திட நம்பிக்கையை கொடுக்கிறது. ஏன்னா நம்மளை விசுவாசத்தில் நம்மளை உயர்த்தக்கூடியதாக இருக்குது. கர்த்தருக்கென்று வாழக்கூடிய நம் மக்களை நம்மளை மாற்றுகிறது.
நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டம், உங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற சூறாவளி, உங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற கொந்தளிப்பு, ஸ்டாம் எல்லாமே எதுக்கு? உங்களை அடுத்த நிலைக்கு ப்ரொமோட் பண்ணுவதற்காக, உங்களை அடுத்த நிலை கொண்டு செல்வதற்கு என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய போராட்டத்தையும் உங்களுடைய புயலையும் நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டீங்க. தைரியமாக வரட்டும்னு சொல்லி கேட்கக்கூடிய மக்களாக இருப்பீங்க. அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ உம்மை அழைத்தால் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய சமாதானம் கிடைக்கும் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, கர்த்தாவே, இதோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்கள் தேவன் வரும்போது அங்கே எங்களுடைய விசுவாசம் கூடுகிறது. எங்களுடைய அடிக்கக்கூடிய புயல் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். அதனால் அதை சரியான முறையில் அணுகக்கூடிய ஒரு நல்ல ஞானத்தோடு எங்களை வழிநடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.